கூட அங்கேயே வச்சுட்டு வா. ஏயா யாரையா நீ ஏயா கூப்பிட வந்து நான் உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். அப்படிங்களா? ஏயா இதுக்குதான் நீங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றீங்களா? யார் ஏமாறுவா? யார பார்க்கலாம்? யாருகிட்ட பேசலாம்? நீ சத்தம் போடாது. நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட? அதுக்கு நான் ஒண்ணும் சொல்லல. எதுக்கு? இப்போ உங்க அம்மாவை காப்பாத்துனது யாரு தெரியுமா? எங்க அப்பா காப்பாத்தினாரு. நீ என்ன சரித்திரத்தையே மாத்திரியம்மா? உங்க கௌரி அம்மாவை காப்பாத்துனது யாரு தெரியுமாங்கிற? எங்க கௌரி அம்மாளையா கடவுள் காப்பாத்தினார். ஆமா, கடவுள் தான் கரார ரூபத்துல வந்து உங்க கௌரி அம்மாவை காப்பாத்தினார். அந்த சிங்கமும் இந்த புலியும் இல்லா போனா அந்த பைரவங்கிற மந்திரவாதி சிறுத்தை உங்க அம்மா அப்படியே நர நரன்னு கடிச்சு மென்னு துப்பி உதறி இருக்கும் தெரியுமா? நான் அதை சொல்ல வந்தா அப்படிங்களா? அவருக்கு எங்க நன்றியை சொல்லுங்க, நாங்க வர்றோம். சரி, அவ எனக்கு உனக்கா வீங்கி போயிடும். வீங்கி போயிடுமா? ஆனா நான் ஏங்கி போய் நிக்கிறேன். ரொம்ப ராங்கி பண்ணிட்டு போறாள இந்த சுந்தர் ராங்கி. இவ தன்வசமாவே போறாள தவிர இன்வசமாக மாட்டேங்கிறாள. என்ன செய்யறது? இப்படி போனா தப்பு அறிவானா? இப்படி போட்டுக்கிட்டு அதுவும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் சரி. என்னங்க அந்த குருகுருப்பக்காரன் சொன்னதுல ஒரு குறையும் இல்ல. அழகா அடக்கமும் நிறைஞ்ச அந்த பையன் தான் நம்ம கௌரிக்கு தகுந்த கணவன். எனக்கும் அந்த பையன் மேல மனசு விழுந்து போச்சு சாரதா. நான் ஆண்டவனை வேண்டினது வீணாக போக. சத்தம் போடாதே. நீ சத்தம் போட்டால் கழுத்து கை காலெல்லாம் ரத்தம் வராமல் வெட்டி எடுத்து விடுவேன். நான் தான் கொள்ள கூட்டத்து தலைவன் கொரட்டுலிங்கம். முரட்டுத்தனமாக நான் நடப்பதற்குள் வரட்டென்று நடத்துவோம். பின்னாலே இந்த அருவாளை பார்த்தாயா? இது 999 தலைவரை சீவி தள்ளிவிட்டு 1000க்கு எதிர்பார்த்தது. அவஸ்தமாக நீ கிடைத்தாய். இப்பொழுது நகைகளை தருகிறாயோ அல்லது தொழிலை தருகிறாயோ? பாவி நகையெல்லாம் எடுத்துக்கிட்டிய, என்ன கட்டி போட்டிருக்க. உன்னை கட்டி போடுவதற்கு பதிலாக கட்டி போட்டிருக்கிறேன். ஐயா 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 கொஞ்சம் வாங்க ஐயா. ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா. ஐயா மரகதம் இது என்ன கோரம்? நூலால கட்டினாலே நோவெடுக்கிற இந்த உடம்புல துணியால கட்டினா தோக்கி போய் எவன் எதுக்காக கட்டினா? திருட வந்தேன், நகையெல்லாம் கழட்டிட்டு இப்படி கட்டி போட்டு போயிட்டான். அப்படியா? நான் நடமாடுற இடத்துல திருட வர்றதுன்னா அவன் என்ன குருடனா? எந்த பக்கம் போனா? எப்படி போனா? டேய் அயோக்கிய பயல, பொம்பளைங்க கழுத்துல இருக்கிற நகையை கட்டுறதுக்கு யாரா நீ? பேடி பயல, முன்னால வாடா, ஒண்டி நில்றா. இல்லடா, நீ எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் போனா. இப்படியா போனா? போட்டு ஐயா இந்த பக்கம் போனா என்ன? இப்படியா? டேய் நில்றா, ஒண்டி நில்றா. டேய் நில்லுடா. யாரா பொம்பளைங்க நகையை கட்டிட்டு போறவன்? இல்லடா. ஏய் நில்லு. யாரோ நீ கேக்குறதுக்கு? நான் யாரா? நான் தானே உங்க ஒப்பேன். நில்லுடா சண்டைக்கு. என்ன நீ சண்டைக்கு கூப்பிடு? நில்லுடா.
என்னடா அதெல்லாம் அடிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஏடா மடப்பையல கொண்டடா நகையில கொண்டடா கொண்டு அது மட்டும் கொடுக்க முடியாதோ இன்னும் ஒரு நாள் செய்து போறோம்டா கொடுக்க முடியாதா கொடுக்க முடியாத வயிற்றுல குத்தாத நோவுதா கொண்டா குள்ளா நகை குள்ளா கொண்டா சிரிச்சுக்கிட்ட ஓடு சிரிச்சுக்கிட்ட மரகதா, அந்த கொள்ளக்கார பய ஒருத்தனை அடிச்சது ஒரு பெரிய கொள்ள கூட்டத்தை அடிச்சு நொறுக்குன்னு கலப்பு உண்டாகி போச்சு. மரகதா, என்ன நீ ஒரு சாதாரண மனுஷனா நினைச்சு விட்டீல்ல? என்னங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களே, முதல்ல இதை அவுத்து விடுங்க. ஓஹோ, இந்த நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. தனியா இருக்கிறதுனால உண்டான கோளாறு இது. காலாகாலத்துல நேரத்துல ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்து என்னங்க நில்லுங்க. நீங்க செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? கைமாறு கேட்கும் கைவன் நான் அன்று. நான் ஒரு சுத்த வீரன் என்பதை நீ ஒத்துக்கொண்டால் போதும். என்னங்க நில்லுங்க. நீங்க ஒரு வீரன்னு இந்த ஊர் பூரா விளம்பரப்படுத்த போறேன். வேண்டாமா வேண்டாம். அப்புறம் உலகத்துல உள்ள திருடெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவனுங்க கூட்டத்துக்கு என்ன கொண்டு போய் தலைவனா வச்சிருவோம். எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நான் நிக்க மாட்டேன். என்னங்க பொம்பளைங்க தீண்டப்படாது. உடம்பெல்லாம் அடிபட்டு வீட்டுக்கு வாங்க, வெந்நீர் இருக்கு. அதுல தூக்கி போட்டு வேக வைக்க போறியா? இல்லைங்க, என்ன அடிபட்ட உடம்புக்கு தேவையில்லை. இது என்ன ஆச்சரியமா இருக்குது? அன்னைக்கு புயலா வீசுன, இன்னைக்கு பூந்தோட்டத்து தென்றலா தவடுற. இந்த பொம்பளைங்க மனசை எப்படி இட போடணும்னு எனக்கு தெரியலையே. இனிமே இட போட்டா சரியா இருக்குங்க. இனிமே என்ன ஒண்ணு உங்க 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 காதலியா பூமியில விழுந்து விட்ட பூரண சந்திரனே, பூந்தோட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற பொன் ரோஜாவே, புள்ளி மான்களுக்கிடையே துள்ளி விளையாடும் வெள்ளி ஆணையே, எழுந்துரு எழுந்துரு. இப்படி உட்காரு. எழுதாத சித்திரமே, என் காதல் பத்திரமே, இந்த வைரத்தின் வாழ்வு வெடிந்தது, வாலிபத்தின் கனவு முடிந்தது, பம்பு சண்டைகள் அத்தனையும் ஒடிந்தது. பெண்மையிலே உண்மையிலே நான் இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். ஐயகோ அம்மகோ அப்பகோ அகோ 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 அகோ. ஈஷா, நான் என் செய்வேன்? உண்மையிலேயே என் மேல உனக்கு காதல் உண்டா? நிச்சயமா? சத்தியமா? சத்தியம். சரி, அப்படியானா எனக்கு ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த கலாதர கௌரி விஷயமா ஒரு காரியம். இப்படி செய்யணும். சரிதானா? ஜோசியம் பாக்குறேடா, ஜோசியம் கைரேக சாஸ்திரம் பாக்குறேடா. சாமி, சாஸ்திரம் பாக்குறியா சாமி? வேண்டாமா. ஐயா போய் ஐயா, வேண்டாமா. ஏமா ஜோசியம் பாக்குறியாமா? அடியாத்தே, இது என்ன வலிப்பு? காக்கா வலிப்பு. ஜோசியம் பாக்குறீங்களா? ஏ சாமி, நான் வள்ளியம்மா வம்சம், வாக்கு தவறாது, உள்ளத உள்ளபடி சொல்லுவேன், ஒண்ணும் பேசக்கூடாது. சோசியம் பாக்குறீங்களா சாமி? சோசியம். நான் வள்ளியம்மா வரம் வர வாக்கு தவறாது, உள்ளத சொல்லுவேன், ஒண்ணும் பேசகாது. சாமியோ, உங்க மகராசி கைராசி எல்லாம் பார்த்து இந்த மகராசி உங்க முழுக்கதையும் சொல்லுவேன் சாமி. கலாதர் குரத்தி குறித்தவராதுன்னு சொல்லுவாங்க. பின்னால நடக்க போறத முன்னால பளிச்சுன்னு சொல்லிடுவா. எங்க கையை காட்டு. வேண்டாம் வைரம், இந்த குறி பார்ப்பதெல்லாம் நமக்கு எதற்கு? எதுக்கப்பா இந்த குதர்க்கம் எல்லாம்? வருங்காலத்துல எவ்வளவு பெரிய பள்ளங்கள் எல்லாம் தாண்டணுமோ அது இப்பவே தெரிஞ்சுக்கிட்ட காலை சரிப்படுத்திக்கலாம். இல்ல நீட்டப்பா கைய. சங்கோஜப்படாத, இது எங்கோரத்தி. ஐயா, என்ன இது சாமி இப்படி பொம்பளை மாதிரி வெக்கப்படுறாங்க? போட்டியே ஒரு போடு. என்ன செய்யறது, காலம் மாறி போச்சுது. இப்ப அதிகமா ஆம்பளைங்க தான் வெக்கப்படுறாங்க. சாமி, நான் ரொம்ப இடத்துக்கு போய் பழைக்கணும் பாருங்க, பாத்துக்கோங்க சீக்கிரம். இந்த புள்ள உனக்கு அவசரமா இருந்தா கையை நீ எடுத்துக்கிட்டு போ. பாத்துக்கோங்க சாமி. உண்டப்பா, நல்லா சொல்லணும்.
சிங்கார வேலவனே சிங்கார வேலவனே சிவகாமி தன்மகனே தினை புனத்திலே குறவர் வீட்டிலே திருட்டுத்தனம புகுந்தவனே சண்முகனே ரொம்ப திருச்சில பெண்ண திருடி சின்னம மருமகனே ரொம்ப திருச்சில பெண்ண திருடி சின்னம மருமகனே பச்சை மயில் வாகனனே பாடும் குறி சொல்லிடவா பச்சை மயில் வாகனனே பாடும் குறி சொல்லிடவா உச்சி மலை விட்டிறங்கி உலகத்தை கண்டிடவா உச்சி மலை விட்டிறங்கி உலகத்தை கண்டிடவா காசி யாத்திரை போகையிலே ஒரு காதல் மாத்திரை சின்னதுண்டா காசி யாத்திரை போகையிலே ஒரு காதல் மாத்திரை சின்னதுண்டா ஜோசியர் மகன் சொக்கலிங்க உங்க சொப்பனத்தில் வந்து சொன்னதுண்டா ஜோசியர் மகன் சொக்கலிங்க உங்க சொப்பனத்தில் வந்து சொன்னதுண்டா ஆசை வீட்டிலே விளக்கு வைக்கிற அழகு சனியை கண்டதுண்டா ஆசை வீட்டிலே விளக்கு வைக்கிற அழகு சனியை கண்டதுண்டா தேச நினைச்சி ராவும் பகலா பித்த மயக்கம் கொண்டதுண்டா தேச நினைச்சி ராவும் பகலா பித்த மயக்கம் கொண்டதுண்டா ஐயாவே அந்த உத்தமி உனக்கு பத்தினியாவாமையாவே அந்த உத்தமி உனக்கு பத்தினியாவாமையாவே பச்சை மயில் வாகனனே பாடும் குறி சொல்லிடவா உச்சி மலை விட்டிறங்கி உலகத்தை கண்டிடவா பொறுத்த நிலைமை இப்படி இருக்கு உங்க நிலைமையும் ஒண்ணுதானா பொறுத்த நிலைமை இப்படி இருக்கு உங்க நிலைமையும் ஒண்ணுதானா ஒரு கருத்த கண்ணியின் பெருத்த மேனியில் கண்ண பறித்ததும் உண்மைதானா அறுத்தம் புரிஞ்சி அவளு வாழி குறுத்து போல வாடி போனாள் அறுத்தம் புரிஞ்சி அவளு வாழி குறுத்து போல வாடி போனாள் கரத்து கேட்ட தங்கரதம் அவள் சம்மதிப்பாள் நீங்க தேடி போனாள் கரத்து கேட்ட தங்கரதம் அவள் சம்மதிப்பாள் நீங்க தேடி போனாள் சரிதானா ஒரு ஜாடைக்கு என்னை போத்தடிச்ச உடம்பு கதானா ஒரு ஜாடைக்கு என்னை போத்தடிச்ச உடம்பு கதானா சாமி நான் சொன்னதெல்லாம் வலிச்சுதா சாமி ஒரு புடவையும் ஒரு கூட அரிசியும் குடிச்சாமி அட தருத்திரமே தருத்திரம் ஒரு கூட அரிசியா ஒரு வண்டி அரிசியும் ஒரு மூட்டை புடவையும் தரேன் போ சரி சாமி சாமி நான் வரேன் சாமியா கலாதர் நீ போய் ஓய்வு எடுத்துக்க நான் வர்றேன் போ உன் நடிப்பையும் நாட்டியத்தையும் பார்த்து நீ நிஜ குறைச்சியாக நான் அசந்துட்டேன்னா எல்லாம் உங்க ஏற்பாடு தானுங்களா மரகதம் போதும் நடிக்க பிறந்தவளே நீ ஏங்கிட்ட நடிக்காத உன் உள்ளத்தை திருடிக்கிட்ட உண்மை காதலனா இந்த காதல் கழுத்துக்காகத்தானே இந்த கன்னி பம்பரை ஆடுது இது போதாது போதாது மரகதம் போதாது நீ இங்க இருந்து கௌரி கிட்ட போய் கலாதரை வளைக்க முடியாது அவன் கலிகால விஸ்வாமித்திரன் பீஷ்மாச்சாரி பரம்பரை என்ன சொல்றீங்க ஓஹோ இப்படி போய் அங்க சொல்லு ஏன்னா அலட்சியமா பேசுற ஆம்பளைங்க மேலதான் சில பொம்பளைங்க பிரியப்படுவாங்க அப்படி பார்க்க போனா என் வகையில நீ எப்படியோ நீங்க அலட்சியமா நடந்துகிட்டாலும் நான் எப்பவோ என் மனசை உங்ககிட்ட அடகு வச்சுட்டேன் போட்டியே ஒரு போடு அட்டமானம் தான் வச்சிருக்கியா அப்ப வேணும்போது திருப்பி வாங்கிக்குவேன் மறக்கதான் நம்ம அப்புறம் மேல விளையாடலாம் நீ போய் கௌரிய கூட்டிட்டு வந்து போ மறக்கதா என்ன மரகதம் கௌரி கருவேல மரத்தை கூட வளைச்சிடலாம் போல இருக்குது
இந்த கல்மணம் படைச்ச ஆம்பளைங்களை மாத்துறது இருக்கே அப்பா நம்மால முடியாது. இப்ப நீ யார பத்தி சொல்ற? யார பத்தியா? அது சரி, உன்னை காப்பாத்தினார் அவரை பத்தி. என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? இங்க இருந்து போனா நேரா பாத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன பார்த்ததும் முகத்தை அப்படி திருப்பிக்கிட்டார். பிறரை பார்த்து மதிக்காத மனமுடையவர் அவர். மரகதம், அவர் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. இந்த வரு கௌரி, அறிவில அவரு காலமேகம். ஆனா வேஷ்டி கொடுக்குற மரியாதை சேலை கொடுக்கலையே. விளையாடாத மரகதம். என்ன பத்தி ஏதாவது கேட்டாரா? ஓ கேட்டாரே. கௌரி, அவர் எட்டி பிடிக்க முடியாத நட்சத்திரம். உனக்கு எங்க கிடைக்க போறாரு? இதை விட்டுட்டு வேற விஷயம் பேசு. பாத்தியா, தவிக்கிற என் மனசை தூண்டி விட்டுட்டு பேச்ச மாத்திரியே. சொல்லு மரகதம், அவர் என்ன பத்தி வேற என்ன சொன்னார்? மாயமோட சொன்னார். ஒண்ணு இல்ல, என்ன சொன்னார்? இந்த ஆம்பளைங்க விவகாரமே இப்படித்தான். இந்த பாரு கௌரி, விவரத்தை எல்லாம் சொல்லிட்டேன். இந்த வேலைக்கு இனிமே நான் லாயக்கு இல்லை. நான் வர்றேன், நீயே நேர்ல முடிச்சுக்கோ. இரு மரகதம், நம்ம 2 பேருமே போவோம். 2 பேருமே போவோமா? சரி போவோம். நாம காசுக்கு போறோங்கிறத மறந்துட்டு அதையும் கையோட கூட்டிட்டு போயிடலாம் பாரு. ஆமா, நான் என்ன மரத்துல காய்க்கிற மாங்காயா? அது என்ன கல்லால் அடிக்கிறேன்? பின்ன அவரோட நிக்கும் போது என் அன்பே ஆறு உயிரே அப்படி நான் கூப்பிட்டேன். ஆள் அப்பாரு. நான் என்ன தமிழ்ந்தி போல தூது சொல்லி அனுப்ப அன்னத்தை வளர்க்குறேன். நீ என்ன தேவை வளர்த்துக்க. அடிக்கிற சின்ன கல்லால் அடின்னு சொல்றேன். நீ ஏதோ மரத்தில மனப்பிஞ்சு உருட்டி விட்டுடாத, இது வயிறம் உடைஞ்சு போகும். அவர்கிட்ட இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்டேன்? எதுக்கு? பூஜை வேலையெல்லாம் கரடி புக வேண்டான்னுதான். பூஜையா? எங்க பூஜை? எதுக்காக பூஜை? என்னத்துக்கு பூஜை? அதோ பாரு, இது என்னது போச்சு? இங்க வா சொல்றேன். கௌரி, இதெல்லாம் என்ன? கடவுளின் பூஜைக்கு சேர வேண்டிய புது பூக்கள் என் காலடியில. நீங்களும் என் கடவுள் தான் கௌரி. சுவாமி, என் பசுமையான நன்றியை தெரிவிக்க தங்கள் பாதங்களை வாடாத மலர்களால் அலங்கரித்து வணங்கினேன். பாராட்ட வேண்டாம் கௌரி. இல்லை, பரிசுத்தமான இதயம் திறந்து பேசுகிறேன். பைரவனின் கொடிய குகையிலிருந்து நீங்கள் என்னை காப்பாற்றிராவிட்டால் என் வாழ்வு முழுவதும் கண்ணீரில் கரைந்து போயிருக்கும். தங்கள் உதவியை பெரிதாக நினைக்க வேண்டாம் கௌரி. நீ பவானியின் பக்தி அல்லவா? அவள்தான் என்னை பார்த்தாள். இரக்கமுள்ள மனித இதயங்களையும் படைத்திருக்கிறாள். சுவாமி, தாங்கள் இந்த சத்திரத்தில் இருப்பதை விட எங்கள் இல்லத்தில் இருந்தால் இன்னும் சௌகரியமாக இருக்கும். கௌரி, நான் காசி நகர் போகும் யாத்ரிகன். இன்றோ நாளையோ புறப்பட்டு விடுவேன். இன்னைக்கோ நாளைக்கோ நான் வெளியூர் போறேனே. என்னை கூப்பிட்டு ஒருவேளை விருந்து வச்சது உண்டா? சரி, வேண்டாம் விடு. ஒரு உருண்டை சோத்தையாவது ஊறுகாயோட கொண்ட கொடுப்பொன்னாவது நினைச்சியா? நினைக்கிறதாவது காய வைக்கிறதாவது. நீதான் காவியை கட்டிக்கிட்டு திருவோட தட்டிக்கிட்டு தின்னா நான் போட்டுக்கிட்டு ஒரு போடு. என்னத்த பாக்குறது? உங்க கலாதரர் ரொம்ப விரக்தி அடின மனுஷ மாதிரி இல்ல வேதாந்தம் பேசுறாரு. இப்ப விரக்தியாதான் பேசுவாரு. இங்க இருந்து தாவுவாரு பிரகதாபத்துக்கு. அவங்கள தள்ளு. இப்ப நம்ம 2 பேருக்குள்ள பேசுவோம். ஒண்ணுங்க, நான் ஆரம்பத்துல பார்க்கும் போது மனுஷன் மரமாதான் இருந்தேன். இப்ப காத்தடிக்கலன்னாலும் கரும்பா விளையிறேன்னு. இதுக்கு என்ன சொல்றேன்? என்ன சொல்கிறீர்கள்? உங்களை வரவேற்கும் அருகதை எனக்கு இல்லை என்று நினைக்கிறீர்களா? வருகிறேன் கௌரி. அப்படி இப்படி என்று தட்டி கழித்து விடாமல் அவசியம் வர வேண்டும். அட, அப்படி இப்படின்னு உங்க அம்மா
எங்க ஐயாவை சம்மதிக்க வச்சுட்டாங்களே. சம்மதிக்காம முடியுமா? பொம்பளையால முடியாத காரியம் பூலோகத்துல எதுவுமே கிடையாது. போட்டியே ஒரு போடு. நான் போகட்டுமா? நாளை இதே இடத்தில் வந்து உங்களை அழைத்து செல்கிறேன். அத்தை, மாமா, கோயில்ல கௌரி அவரும் ஒன்னா நிக்கும் போது என்ன மாதிரி இருந்தது தெரியுமா? ஆஹா, சித்திர கோவில்ல நிக்கிற முத்திர சிலைங்க மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வசதியான ஜோடி. அத்தை, மாமா, கௌரிக்கு கூட ஆசைதானா மரகதா? கௌரிய பத்தி எனக்கெல்லாம் தெரியும். ஆசைய மறைக்க பெண்கள் 1000 பாடுபட்டாலும் கண்ணாடி மாதிரி முகம் அதை முன்னாடியே காட்டிடும். தாமதம் எல்லாம் உங்களாலதான். மாமா, கல்யாணத்துக்கு ஆக வேண்டியதை சீக்கிரம் செய்யுங்க. அவன் ஒத்துக்க வேண்டாமா மரகதம்? ஏன் மாமா, நீங்க இங்க இருந்து பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? போய் ஆக வேண்டியதெல்லாம் பாருங்க. அத்தை சாரதா, மரகதம் சொல்றது அத்தனை உண்மைதான். அந்த பையனை கோயில்ல பார்த்தது இருந்து என் மனமே பொறிச்சு போச்சு. तंतुना नेना मम जीवन हेतुना कंडे भद्रामि सुभगे संजीव शरदशतम् कृत्यात्महत्वीर्नमतो वसत्या मित्रं देवं मित्रदे अन्नोस्तो अनोरागान् हविषा वर्तयन्तः कथञ्जीवेव सर्वकवीराः. உசிர எடுத்துட்டாங்க. உதவி கேட்க வந்திருக்கேன். என்ன உதவி? ஓ, பார்த்தேன். அவளுக்கும் அந்த எத்தனுக்கும் திருமணம் நடந்ததை எண்ணெயில் பார்த்தேன். பாத்தீங்களா? பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களா? மந்திரகாரையா, நம்மளை ஏமாத்தினா அந்த பயலை சும்மா விடப்படாது. எப்படியாவது அவனை தீர்த்து கட்டி விட்டு என் கௌரிய என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சாகர வரைக்கும் எங்க குகையே சரணாகதின்னு கிடப்பேன். குருதேவா, பார்த்து நில்லுங்க, பய கால வாரி விட்டு விடுவான். சரி, இனி என் கோயிலேயே இரு. கௌரி கிடைத்து விட்டால் என்ற சந்தோஷத்தில் இருக்கிறார். இருக்கட்டும், என் மந்த சக்தியால் அந்த மலையை என்ன செய்கிறேன் பார்.
செல்வம் கணவன் உயிரே மனையாளின் தெய்வம் கணவன் துணையே நிலையான செல்வம் கணவன் உயிரே மனையாளின் தெய்வம் கணவன் சேவையை பறிப்பதினோ என்னை பலிகொள்ளலாமே மாதா தாயே, என்ன இது? மங்கள பொட்டு வைத்தவுடன் அது மறைவதின் மாயம் என்ன தாயே? குங்கும கோலத்துடன் வாழ வேண்டிய எனக்கு இந்த கூடாத அபிஷேகனும் ஏன் தாயே? என்ன தவறிழைத்தேன்? ஏது செய்தேன்? அம்மி மிதித்தேன், அருந்ததி பார்த்தேன். மேனியை தொட்டு மாங்கல்யத்தை கட்டும் போது அவர் வாழ்வோடு சேர்ந்த விந்தையை கண்டேன். அது அறுபடாத பந்தம், அசைக்க முடியாத சொந்தம் என்று இருமாந்திருந்தேன். இதற்குள் இந்த அபசகுணமா தாயே? வணங்கி குனிந்த என்னை வாழ்வாய் சுமங்கலியாக என்று வாழ்த்தினார்களே பெரியோர்கள், அவர்கள் வார்த்தையெல்லாம் பொய்யாக போயிட்டா. பூஜித்தேன், எனக்கு நல்வாழ்வு தர வேண்டும் என்று யாசித்தேன். நாவலிக்க உன்னாமம் சொன்னேன், நோன்பெடித்தேன். யாவருக்கும் பொது நீதி வழங்கும் நீ எனக்கு அருள் செய்வாய் என்று நம்பினேன். பக்திக்கு தரும் பலன் இதுதானா? உன் அமிர்த நெஞ்சும் அக்னி வீசும் எரிமலையாக மாறிவிட்டதா? சொல் தாயே, சொல். கௌரி, உன் கணவன் அருள் பெற்றவன், ஆனால் அத்தாயம் கொண்டவன். வருகின்ற 3ஆம் நாள் கருணாகத்தான் அவனுக்கு ஒரு கண்டம் இருக்கிறது. அன்றிரவு அவனுக்கு இந்த ஒரு கருணாகம் வரும். அஞ்சாதே கௌரி, அந்த பாம்புக்கு முன்னால் விரத கரையத்தை வைத்துவிடும். கொல்ல வந்த பாம்பு கருவிக்குள்ளே தங்கிவிடும். அதை உன் தாயாரிடம் கொடுத்துவிடும். என் தாயாரிடமா? ஆம், கணவனுக்காக தாயை பலிகொடுக்கும் தியாகத்தை நீ செய்யும்படி நேரிடும். என் கணவருக்காக நான் எதையும் செய்ய சித்தமாக இருக்கிறேன் தாயே. இறைவா, உலகத்துக்கே தந்தையான நீ அல்லவா உன் பக்தனை காப்பாற்ற வேண்டும். உண்மையின்றி அவனுக்கு வேறு யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை தேவா. வெட்கமேன் கௌரி, இங்கு வேறு யார் இருக்கிறார்கள்? ஊமை இரவிலே உலக இன்பத்தை காண வேண்டும் என்ற ஆசையினால் தானே இன்று நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கௌரி, அத்தா, பெண்ணுக்கு நாணமும் ரோஜாவுக்கு சிவப்பும் பிறவியிலிருந்தே வந்து விடுகின்றன. என்ன கௌரி? கௌரி, உன் கனிமொழி காந்தம் போல என்னை இழுக்கிறது. முழு நிலாவை கண்டவுடன் முழங்குகிறதே கடல். அதை போல நித்திரையிலும் நினைவு தடுமாறும் நிலையிலும் உன் நீலவழி பார்வை எனக்கு இன்பம் தந்து கொண்டே இருக்கிறது. போங்களத்தா, வர்ணனைகளுக்கு உங்களிடம் பஞ்சமில்லை. வார்த்தைகளுக்குத்தான் பஞ்சம் கௌரி. கண்ணல் மொழி தமிழ் என்று உலக மொழிகள் அனைத்தையும் ஒருங்கே சேர்த்தாலும் உன் அழகை வர்ணிக்கவே இயலாது. இருங்களத்தா, பால் கொண்டு வருகிறேன். இன்னும் தெரியாத அச்சத்தா, என் மனம் துடிக்கிறதத்தா. கௌரி, இதழுக்கு பால் நெருங்கும் போது அங்கே உருகின்றது. இன்பக் கடலில் தோணி இறங்கும் போது துடுப்பு உடையும் நிலை. உண்மையத்தா, எடுத்த அடியிலிருந்து அடுத்த அடி வைப்பதற்குள் அங்கே ஒரு தடை.
ஏதுவரையினும் இதயத்தை மட்டும் தளரவிடக்கூடாது. பயப்படாதே கௌரி. வாழ்க்கையில் வீரன் ஒரு முறைதான் சாகிறான். கோழை ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கொண்டே இருக்கிறான். பயம் ஒரு பயங்கர நரகம். ஆம், நானும் தான் அதை படித்திருக்கிறேன். ஆனால் கற்றதை கடைபிடிக்கும் போதுதான் அதில் உள்ள கஷ்டம் புரிகிறது. என்ன கௌரி, தீயில் கால் வைத்தது போல திடுக்கிடுகிறாய்? ஏன் இந்த கலவரம்? ஒன்றுமில்லை அத்தான். உங்களுக்கு இன்பமளிக்க நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் தங்கை இதயத்தில் 1000 இன்ப வெண்முத்துக்களை பதித்து அந்த வண்ண முத்தாரத்தை காண எண்ணமிடுகிறேன். ஆனால் ஆனால் என்ன கௌரி? ஒன்றுமில்லை. இனி என்னை விட்டு நீ விலகக்கூடாது கௌரி. பதம் பாடும் குரலோடு ஆடும் பாதத்தின் சதங்கை நாதமும் இணைந்தால்தான் இனிய நாட்டியத்தை காண முடியும். வா, உட்கார் கௌரி. என்ன கௌரி, மரணத்தை முகத்தோடு முகம் சந்திப்பது போல அஞ்சுகிறாய்? மரணமா? ஆமாம் அத்தான். இல்லை இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள். என் மனம் சரியில்லை. தூங்குங்கள் அத்தான். இந்த வேதனை எதற்கு? என்ன காரணம்? சொல் கௌரி. காரணமா? ஒன்றுமில்லை. சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இன்னலோரும் இந்த நேரத்தில் நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டீர்களானால் என் இதயம் அமைதி பெறும். அத்தான், இப்பிறவி மட்டுமல்ல, இனி எப்பிறவியிலும் நான் உங்களுக்குத்தான் சொந்தம். வினோதமான பெண்.